ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி வசித்து வந்தார். அவர் தனது வேலையில் மிகவும் நேர்மையாகவும் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் மரங்களை வெட்டுவதற்காக அருகிலுள்ள காட்டுக்குள் சென்றார். அவர் வெட்டிய மரங்களை மீண்டும் கிராமத்திற்குள் கொண்டு வந்து ஒரு வணிகரிடம் விற்று பணம் சம்பாதித்தார். அவர் வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு சம்பாதித்தார். ஒரு நாள் ஒரு ஆற்றின் அருகே ஒரு மரத்தை வெட்டும்போது அவரது கோடாரி அவரது கையிலிருந்து நழுவி ஆற்றில் விழுந்தது. நதி மிகவும் ஆற்றில் சென்ற ஒரு கோடாரி மட்டுமே அவரிடம் இருந்தது. இனி எப்படிச் சம்பாதிப்பது என்று நினைத்து மிகவும் கவலைப்பட்டான். அவர் மிகவும் வருத்தமடைந்து தேவியை வேண்டிக் கொண்டார். அவர் மனதார வேண்டிக் கொண்டதால் தேவி அவர் முன் தோன்றி, "என்ன பிரச்சனை மகனே?" விறகு வெட்டி பிரச்சனையை விளக்கி தனது கோடரியை மீட்டுத் தருமாறு தேவியிடம் வேண்டினார். தேவி தன் கையை ஆற்றின் ஆழத்தில் வைத்து வெள்ளிக் கோடரியை எடுத்து, "இது உன்னுடைய கோடாரியா?" என்று கேட்டாள். விறகு வெட்டி கோடரியை பார்த்து, "இல்லை" என்றார். அதனால் தேவி தன் கையை மீண்டும் தண்ணீரில் ஆழமாக வைத்து ஒரு தங்கக் கோடரியை காட்டி, "இது உன்னுடைய கோடாரியா?" என்று கேட்டாள். விறகு வெட்டி கோடரியை பார்த்து, "இல்லை" என்றான். தேவி, "மீண்டும் ஒரு முறை பார் மகனே, இது மிகவும் மதிப்புமிக்க தங்கக் கோடாரி. இது உன்னுடையது இல்லை என்பதில் உறுதியாக இருக்கிறாயா?" என்றாள். விறகு வெட்டி, "இல்லை, இது என்னுடையது அல்ல. தங்கக் கோடாரியால் என்னால் மரங்களை வெட்ட முடியாது. அது எனக்கு பயனில்லை." தேவி சிரித்துக்கொண்டே இறுதியாக தன் கையை மீண்டும் தண்ணீருக்குள் வைத்து அவனுடைய இரும்புக் கோடாரியை எடுத்து, "இது உன்னுடைய கோடாரியா?" என்று கேட்டாள். அதற்கு விறகு வெட்டி, "ஆம், இது என்னுடையது. நன்றி." தேவி அவனது நேர்மையைக் கண்டு மிகவும் ஈர்க்கப்பட்டதால் அவனுடைய நேர்மைக்கு வெகுமதியாக அவனுடைய இரும்புக் கோடரியையும் மற்ற 2 கோடரிகளையும் கொடுத்தாள். ஒழுக்கம்: எப்போதும் நேர்மையாக இருங்கள். நேர்மை எப்போதும் வெகுமதி அளிக்கப்படுகிறது.